அனல், புனல், அணு, நிலக்கரி இப்படி எல்லா மின் உற்பத்தி திட்டங்களும் நாட்டின் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு என்று சொல்லித்தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஒவ்வொன்றும் சொல்லப்படுகிற போது வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, வேலைவாய்ப்பு இந்த வார்த்தைகள் கேட்கிற போது மிகவும் இனிப்பாக, தித்திப்பாக இருக்கு. மின்சாரம் இல்லாமல் எப்படி வாழ்வது? மின்சாரம் இல்லாமல் எப்படி நாடு வளரும்? அதெல்லாம் சரிதான். ஆனால் அதை உற்பத்தி செய்வதற்கு, மின் தேவையை நிறைவு செய்வதற்கு நிலக்கரி மின் உற்பத்தியும், அணு உலை மின் உற்பத்தியும், இந்த அனல் மின் உற்பத்தியும் தான் இருக்கிறது. வேற வழியே இல்லை என்றால் அதை பற்றி யோசிக்கலாம். உலகத்தில் பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. இதை அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள். அணு குண்டு மேலே அமர்வதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்று அணு விஞ்ஞானிகளே சொல்லுகிறார்கள். அதை அனுமதித்தோம். அனல் மின்சாரம் சரி. ஆனால் அதனால் ஏற்படும் சூழியல் கேடுகளை, வாழ்வாதார இழப்பை மனச்சான்றோடு பேசுகிற எவராவது வாருங்கள், பயணித்து போவோம், அதன் அருகிலே போவோம். உலர் சாம்பல் பரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் துணியை துவைத்து காய போட்டால் அந்த துணியின் நிறம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்போம். நான் ஒரு கருப்பு வண்ணத்தில் மயில் உண்டு வைத்திருக்கிறேன், அங்கே சென்று விட்டு திரும்புகிறேன், அது என்ன வண்ணத்தில் மாறுகிறது என்று பார்ப்போம். நீர், உணவு, சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக் கொண்டு, வெளிச்சத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? பிணைத்து வைத்து அழலாம். வேற என்ன செய்வீர்கள்? வளர்ச்சிதான். தாயை கொண்டு விட்டு என்ன வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள்? மாற்று மின்பெருக்கம் இல்லை, இருக்கிறது. உலகெங்கிலும் ஜப்பான், ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள் கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்கிறார்கள். சூழியலுக்கு எந்த செய்ய முடியாதா? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, அந்த நிலம் யாருடையது? தொடங்கி வைத்தவன் எவன்? நம்முடைய தாத்தன் ஜம்புலிங்க முதலியார் தன்னுடைய சொந்த நிலத்தை கிணறு தோண்டும் போது கருப்பாக வருகிறது. இது என்ன? அன்றைய முதல்வர் ஐயா காமராஜரோடு காட்டும் போது, ஆய்வு செய்த போது நிலக்கரி என்று தெரிய வருகிறது. இது நம்மிடத்தில் இருப்பதிலே நாட்டிடத்தில் இருப்பது நாட்டு மக்களுக்கு நல்லது என்ற அன்றைய பிரதமர் ஐயா நேரிடத்தில் என்று கொடுத்தார்கள். தன்னுடைய சொந்த நிலத்தை 500 ஏக்கரை இந்த நாட்டின் நலனுக்காக கொடுத்தவன் நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியார் அவர்கள். அதிலிருந்து இன்றைக்கு இந்தியாவிலே 81 விழுக்காடு நிலக்கரி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய நிலம் அவ்வளவு வளம் கொளிக்கிற நிறைந்த நிலம். இன்றைக்கு தோண்டி தோண்டி 60,000 ஏக்கரை எடுத்திருக்கிறார்கள். நிலம் என்னது, வளம் என்னது, வேலை வாய்ப்பு வட இந்திய 299 பேரில் என் உடன் பிறந்தார்களே, 299 பேர் வேலை கால் எடுத்ததில் ஒருவன் கூட தமிழன் இல்லை. நிலம் என்னது, வளம் என்னது. வாழ்விடத்தை விட்டு வெளியேறியவன் நான். சொந்த நிலத்திலே அகதியானவன் நான். வெளியேறி நின்ன வேலை வாய்ப்பு அவனுக்கு. இன்னைக்கு நிலக்கரி மின்சாரம் இல்லை, காற்றாலை, கடல் அலை, சூரிய ஒளி மின்சாரம். தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி வளம், தீர்ந்து விடாத வளம் காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை. இயற்கை தாய்க்கு, சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பு இருக்கும் போது எதற்காக அனல், புனல், அணு உலை நிலக்கரியை கட்டிக்கொண்டு அள வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை பேரன்பு கொண்டு காதலிக்கிற உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுடைய கேள்வி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.